அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நடக்கும்னு சத்தியமா நாங்க எதிர்பார்க்கல. வீடியோவை முழுசா பாருங்க, அப்போதான் உங்களுக்கு என்னன்னு புரியும். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அது வீடியோ நாங்க 2 பேர் உங்களுக்கு ஷேர் பண்றோம். எங்களோட ரிலேஷன்ல ஒரு மேரேஜ், ரொம்ப சொந்தக்கார க்ளோஸ் தான். எங்க பத்திரிக்கை வச்சாங்க, நாங்க போனோம். மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துச்சு. நாங்க அதுக்கு போய் வீடியோஸ் எடுத்து உங்களுக்கும் அப்லோட் நாங்க பண்ணிருந்தோம். வீடியோ நாங்க போட்டிருந்தோம். சில வீடியோஸ்ல அவங்க ரிலேஷன்ஸ ஷோ பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி நாங்க ஆல்ரெடி பிளர் பண்ணி தான் போட்டோம். அதுவும் அவங்க பிடிக்கலன்னு சொன்னாங்க, நாங்க டிலீட் பண்ணிட்டோம். இன்னொரு வீடியோ பர்டிகுலர் வீடியோ ஒரு ஹோட்டல்ல நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ நாங்க எடுத்து போட்டோம். அதை நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. நாங்க ஹோட்டலுக்கு போனது. அங்கே நாங்க போக்கஸ் நான் என்னுடைய ஹஸ்பண்ட் யார் யார் வீடியோல விருப்பம் இருக்குன்னு சொன்னாங்களோ அவங்க க்ளோஸ் ரிலேஷன் மட்டும் நாங்க வீடியோ எடுத்திருந்தோம். ஆனா அந்த வீடியோவும் எங்களுக்கு டிலீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எங்க பேக்ரவுண்ட்ல என்ன தெரியுதுன்னு நாங்க போக்கஸ் பண்ணல. எடிட் பண்ணும்போது நான் அவ்வளவா பாக்கல, ஏன்னா யாருமே இல்ல, என்னதான் போக்கஸா இருந்துச்சு. பேக்ரவுண்ட்ல வரவங்க போறவங்க நடக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு அதுவும் டிலீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்களுக்கு விருப்பம் இல்ல, நாங்க டிலீட் பண்ணல. அதனால அவங்க எங்க மேல லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் விளாகர்ஸ். நாம எங்க போறோம், எங்க வரோம், சாப்பிடுறோம் எல்லாமே நம்ம ஃபேமிலி. நம்ம இப்போ விளாகரா இருக்கும்போது நம்ம எங்க என்ன பண்றோம் எல்லாத்தையும் நம்ம ஷோ பண்றோம் வீடியோல. அதே மாதிரி எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்லயும் நாங்க போய் போடணும். எங்க ஃபேமிலிஸ்ல நாங்க கலந்துக்கிறது எல்லாமே இது எல்லாரும் செய்யற விஷயம் தான். நாங்க ஒன்னும் புதுசா செய்யல. இது ஒரு பெரிய தப்பு கிடையாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். போன் பேசியே எங்களுக்கு சொல்லி இருக்கலாம், இல்ல 2 வாட்டி போன் பண்ணி கூட சொல்லி இருக்கலாம். ஓகே, நம்ம சொல்லி ஒரு வாட்டி சொன்னாங்க, நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா எங்களுக்கு அது தப்பா தெரியல. நாங்க எப்படின்னா போக்கஸ் யாரையும் பண்ணி நாங்க மாப்பிள்ள பொண்ணு அவங்க யாரையும் எடுக்கல. அவங்க பேக்ரவுண்ட்ல ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. நாங்க டிலீட் பண்ணல. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் அமைச்சிட்டாங்க. ஒரு ரிலேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோக்காக யாருன்னா லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் நான் இது ஃபர்ஸ்ட் டைமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு சொத்து பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைனால லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. நான் பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனா ஒரு வீடியோ எடுத்ததுக்காக லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு ரிலேஷன் செய்யற விஷயமா? நீங்க ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நாங்க எத்தனையோ வீடியோ எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுப்போம்னு எங்களுக்கு சத்தியமா நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி ஒரு வீடியோ நாங்க எடுப்போம்னு. இது நாங்க எதுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம்னா, எத்தனையோ விஷயம் எங்கெங்கயோ நடக்குதுன்னு நாங்க சொல்றோம். ஆனா நம்ம ரிலேஷன்ஸ்லயே இந்த மாதிரி இருக்காங்க. நாங்க அவ்வளவு பெரிய விளாகரும் கிடையாது. நான் ஜஸ்ட் இப்பதான் 1 இயர் ஆகுது நான் ஸ்டார்ட் பண்ணி. எனக்கு 2K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவ்வளவு பெரிய விளாகரும் நம்ம கிடையாது, ஃபேமஸ்ன்னு சொல்ற மாதிரி. அதுக்கே அவங்க இவ்வளோ இது பண்ணி எங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்காங்களேன்னு யோசிக்கும் போது எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நடக்குமா உலகத்துல? நாம எது இது சொல்றோம்னா, நாங்க உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்றோம். இது உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் சொல்றோம். இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்காக நான் சொல்றேன், எத்தனையோ விளாகிங் பண்ற எல்லார் லைஃப்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். உங்க லைஃப்ல உங்க ரிலேஷன்ஸே இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சத்தியமா எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி நடக்குமா, இல்ல எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க.